அன்று தம்மை அரசனாக்கியது யார் அரசே? நிறுத்து துச்சாதனா, மௌனமாக இரு. மித்திரன் வார்த்தையிலும் சத்தியம் உள்ளது. நான் ஆற்றும் ஒரு பணியினால் மித்திரன் மனது வேதனை கொள்ளுமாகில் நான் அக்காரியத்தை ஒருபோதும் செய்யேன். புரோச்சனனுக்கு இப்போதே செய்தி அனுப்பு. திட்டத்தை நிறுத்தச் சொல். அண்ணா, இனி இது பற்றிய விவாதம் தேவையில்லை. அன்பு கர்ணா, உன் சுகம்தான் முக்கியம், பிறகுதான் அனைத்தும். நான் யுவராஜ பட்டம் ஏற்று அரசனாக வேண்டாம் என்று நீ விரும்புகிறாய் அல்லவா? நல்லது மித்திரனே, நான் துறவரம் போடுகிறேன். நீ அரசனாவதை நான் விரும்ப மாட்டேனா மித்திரா? நான் சூழ்ச்சியை விருப்பவன். போட்டி முடிவுற்றதானதே அரசரே. சூரியன் அஸ்தமித்து விட்டது. அந்த சூரிய தேவன் தம் மீது இரக்கம் காட்டிவிட்டார். அதற்கு சூரிய தேவனுக்கு தான் நீ நன்றி சொல்ல வேண்டும். இரண்டு வரும் இருளை கண்டு மிரண்டு விட்டாயா அர்ஜுனா? இல்லை, வெற்றிக்காக நான் அதர்ம வழியில் செல்வதில்லை. பேரையும் புகழையும் அடைய வேண்டும் என்பதற்காக தர்மத்தை மறப்பது வித்தியையாக, அது அகங்காரம். ஆனால் நிராசை அடைய வேண்டாம். இன்றுதான் ஒரு அரசன் யுத்தத்தில் பங்கெடுப்பது ஒரு அரசனுக்கு அழகாகும். குலம் தாழ்ந்த ஒருவனுக்கு நீ வில்லுயர்த்தும் வாய்ப்பை நல்கப் போகிறார். என்னை பலமற்றவன் என இகழும் முன் தாம் ஒன்றை சிந்திப்பீர்களா? சக்தி அஸ்திரத்தில் இருந்து தப்பிக்கும் எண்ணத்தில் சகோதரனுடைய புத்திரன் உயிரை பலிவாங்கியவன் பலவானா? இல்லை, தன் உடலோடு பிணைந்த கவசத்தை அறுத்தெறிந்து தானம் வழங்கியவன் பெரும் பலவானாவான். எவரேனும் துணிவு கொண்டிருந்தால் என்னை வென்று என் சபதத்தை உடைத்தீர்கள். என்னை மன்னியுங்கள் பிதாமகரே. அஸ்தினாபுரத்தின் அரியணை சார்பாக எனக்கு ஆணையிடப்பட்டால் நான் அவசியம் என்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தும். அரியணையில் என் மித்திரனை அமர வைப்பேனா என்று நான் அறியேன். ஆனால் அவன் நல்வழிப்பட எனது இன்னுயிரையும் நான் தியாகம் செய்வேன். மகாராஜா, அங்க தேசத்தரசர் கர்ணனுக்கு தாம் அஸ்திரம் என்ற சொல்லி ஆணையிடுங்கள்.